ஹாய் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹை டு ஏகே ஃபேன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்காக தான். அண்டு பத்மபூஷன் அஜித் குமார் கேட்கவே நல்லா இருக்குல்ல? எஸ், பத்மபூஷன் அஜித் குமார் வந்து ஒரு 2 இயர்ஸ் கழித்து பிக் ஸ்க்ரீன்ஸ்க்கு வரப்போகிறாரு. அண்ட் விடாமுயற்சி இந்த படம் வந்து ஆரம்பத்திலிருந்தே நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான் ஃபேன்ஸுக்கு. ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்டேட்டே இல்லை. படம் ட்ராப்டுன்னு ரூமர்ஸ் வேறு. அதுக்கப்புறமா வந்து படம் எடுக்க போனாங்களா இல்லை அசர்பைசானுக்கு ரோட் விளாக் பண்ண போனாங்களான்ட்டு ஒரு பக்கம் ட்ரோல்ஸ் வேறு. மகிழ் திருமேனிக்கும் ஏகேக்கும் சண்டைன்னு ஒரு சைடு ரூமர்ஸ் வேறு. லைக்காக்கு வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூ, அதுக்கப்புறமா வந்து காப்பிரைட் இஷ்யூ, அதுக்கப்புறமா வந்து போஸ்ட்பான்மெண்ட்டுன்னு இப்படி எல்லா இஷ்யூவும் சால்வ் ஆகி ஒரு வழியாக இந்த படம் February 6 அன்னைக்கு ஒரு கிராண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, படத்துக்கு வெளியே தான் இந்த நெகட்டிவிட்டிஸை தவிர படத்துக்கு உள்ள அந்த கண்டென்ட் வந்து எந்த நெகட்டிவிட்டிஸும் ஃபேஸ் பண்ணலாம் தான் சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு வந்த டீசர் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த சவடிக்கா சாங் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த ட்ரைலர் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த பத்திகிச்சி சாங் ஆகட்டும், எல்லாமே வந்து எல்லா ஃபேன் பேஸ்கிட்டையும் ஒரு பாசிட்டிவ் ரிசெப்ஷன் தான் கிடச்சிருக்கு. இந்த பத்திகிச்சி சாங்கில் நான் டெய்லியும் வந்து ஏதோ ஒரு எடிட்டோட நான் டைம்லைனில் பார்த்துட்டே தான் இருக்கேன். எப்படி இருக்குன்னா, இந்த சாங் அப்படியே இந்த வெயின்குள்ளே ஏற்றி அப்படியே இந்த உடம்புக்குள்ளே ஏற்றி விட்றா, வெறித்தனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அனிருத் வந்து ஒரு எலிவேஷன் சாங்கை சூப்பராக ஏகேக்கு போட்டு கொடுத்துருக்காரு. அண்ட் ஏகேவோட ப்ரெசன்ஸோடு அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் வெயிட்டிங். அண்ட் விடாமுயற்சி இந்த படம் பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ரீமேக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour 20 minutes தான் ஓடும். அந்த என் கிரெடிட்ஸு ஸ்டார்டிங் கிரெடிட்ஸ்லாம் விட்டுட்டிங்கன்னா 1 hour 20 minutes ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான். எப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கிராஸ் கண்ட்ரி ரோட் ட்ரிப் போயிட்டுருப்பாங்க. நடுவில் வந்து வண்டி பிரேக் டவுன் ஆயிரும். அப்போ வந்து ஹீரோயின் வந்து மெக்கானிக் கூட்டிகிட்டு வரக்காக ட்ரக்கில் ஏறி போவாங்க. அப்படியே காணாமல் போயிடுவாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதா கதை. ஸோ அதை வந்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி மகிழ் திருமேனி வந்து ஒரு 2 டைம்லைன் ஆட் பண்ணி, ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம்லைன், ஒரு 9 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு டைம்லைன் ஆட் பண்ணி அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. அது இன்னும் வந்து கதைக்கு வந்து ஒரு டெப்த்தை கொடுக்கும், ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெஜினா கேசாண்ட்ரா கேரக்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து படத்துலேயே ஒரு சூப்பரான கேரக்டர்னு டேரக்டர் சொல்லியிருக்காரு. அதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக நான் வெயிட்டிங். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஷுவல்ஸ் இன்னொரு சைடு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு வேறு லெவலில் நான் ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான விஷுவல்ஸ்னால் இந்த படத்தோட விஷுவல்ஸ் தான். அது கலர் டோனும் பயங்கரமாக இருக்குது. எப்படி இருக்குன்னா, ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் பார்க்குற ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர்னும் போது தான் ஞாபகத்துக்கு வருது. ஏகே வந்து இந்த லியாம் நீசன், டென்ஷல் வாஷிங்டன் இவங்களோட பாத்தில் போகிற மாதிரி அவங்களோட ஸ்டைலில் பிக்கப் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அது இதுலேயே பார்த்திங்கன்னா, துணிவுலேயே பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு ரேசியான ஒரு ஆக்ஷன் பேக்கடான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான் கொடுத்துருந்தாரு. அவங்களோட படமே எப்படி இருக்குன்னா, ஒரு சிம்பிளாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ரேசியாக ஆக்ஷன் பேக்கடாக இருக்கும், ஒரு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு துணிவு ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஆலாக போனதே தெரில. ஸோ அதே மாதிரி தான் டெஃபினட்டாக விடாமுயற்சி இருக்கும்னு நம்பலாம். அதுக்கப்புறமா வந்து அனிருத் வந்து கேட்கவே வேணாம், பட்டே கிளப்பிடுவார். எலவேஷன்லாம் வந்து தூள் பறக்கும். நான் ஆல்ரெடி வந்து விடாமுயற்சி ஓஎஸ்டிக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். விஜய் ஃபேன்ஸெல்லாம் சொல்லுவாங்க, டோக்கன் வாங்கிட்டு வந்து லைனில் நிலப்பு, ஆல்ரெடி நாங்கள் வந்து லியோ ஓஎஸ்டிக்காக வெயிட் பண்ணிருக்கோம், அதுக்குள்ளே விடாமுயற்சி ஓஎஸ்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ப்ரோ, நீங்கள் வந்து இந்த தயவுசெய்து இந்த ஓஎஸ்டிலாம் கொஞ்சம் கரெக்ட் டைமுக்கு சீக்கிரமாக இறக்கி விட்ருங்க, பசங்களுக்கு எடிட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஏகே அண்டு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் காம்போ, மங்காத்தாக்கு அப்புறமா அந்த சக்ஸஸ் காம்போ வந்து அகெயின் இதில் ஜாயின் ஆகிறாங்க. ஸோ அதே மேஜிக் ரிப்பீட் ஆகும் நம்பலாம். இவங்க 2 பேரோட ஃபேஸ் ஆஃப்காக நான் வெயிட்டிங். அண்டு விடாமுயற்சியில் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ரேசியான ஆக்ஷன் பேக்டான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ப்ளஸ் ஏகே அண்டு த்ரிஷா அவரோட ரொமான்ஸ் ஆங்கிள், ரொம்ப நாள் கழித்து ஏகே வந்து நம்ம ரொமான்ஸ் ஆங்கிளில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வெயிட்டிங். ப்ளஸ் இதோட நல்ல மியூசிக்கும் நல்ல விஷுவல்ஸும் இருக்குதுன்னு பார்க்கும்போதே தெரியுது. ஸோ ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பேக்கேஜ் தான் நான் வந்து மகிழ் திருமேனிக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்ன குக் பண்ணி வச்சுருக்காருன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த விடாமுயற்சி வந்து இப்போ ரிலீஸ் ஆகிறது வந்து ஒரு வகையில் நல்ல விஷயந்தான். ஏன்னா அந்த பொங்கல் ஸ்லாட்டுக்கு அப்புறம் தான் வந்து அந்த நிறைய நல்ல விஷயம் நடந்தது. அந்த ரேசிங் வின் ஆகட்டும், பத்மபூஷன் ஆகட்டும். ஸோ அதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ரென்த்து தான் நினைக்கிறேன். ஸோ நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ஸோ இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் சொல்லியிருந்தால் அந்த ஏகே அவரோட பேஷன் அண்டு அவரோட பாண்டிங் வித் ஃபேன்ஸ் அதை பற்றி பேசணும்னு சொல்லி, அதுதான் இந்த செக்மெண்ட். ஏகேக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஆடியோ லான்ச் தேவையில்லை, பப்ளிக் அப்பியரன்ஸ் தேவையில்லை, ப்ரெஸ் மீட் தேவையில்லை. அவரோட படத்துக்கு ப்ரொமோஷனே வந்து அவரோட ஃபேன்ஸ் தான். அவங்க ஃபேன்ஸே வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க. அவரோட நேம் ஒன்று போதும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, செலிப்ரேட் பண்ணி தள்ளிடுவாங்க. ஸோ இந்த லிவ் லைஃப் கிங் சைஸ்னு ஒரு கோட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கோட் வந்து எழுதினதே ஏகேக்காக தான் நினைக்கிறேன். என்னென்னா ஆக்டிங் பண்ணுறாரு, திடீர்னு வந்து 50 வயசில் ஒரு 25 கிலோ குறைச்சி 24 ஹவர் ரேசிங் போய் 3rd பிளேஸ் வந்து கண்ட்ரியே வந்து ப்ரௌடாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் காட்டுறாரு, திடீர்னு வந்து ஒரு காலேஜ் டீமுக்கு ட்ரோன் மென்டாராக போகிறாரு, திடீர்னு வந்து ஒரு ரைஃபிள் ஷூட்டிங் சாம்பியனாக வந்து நிற்கிறாரு, திடீர்னு வந்து பைக் எடுத்துகிட்டு வேர்ல்டு டூர் போய் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. ஸோ ஒரு லைஃப்பை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபுல்லஸ்ட்டாக வாழணுங்கிறத இந்த மனுஷனை பார்த்து தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்டு நீங்கள் அவர் படத்தில் வந்து ஒரு 1000 குறை சொல்லலாம், எதை வேணாலும் கமெண்ட் சொல்லலாம். பட் ஆனால் லைஃப் வந்து அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லணும். அதாவது வாழ்ந்தால் இந்த மாதிரி வரலாறாக வாழணும்டா அப்படிங்கிற மாதிரி மனுஷன் வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட பாண்டிங் வித் ஃபேன்ஸ் எப்படி நான் பார்க்குறேன்னா, ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா பிள்ளைக்கான பாண்டிங் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கூட மாட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு வழியாக தான் வந்து கம்யூனிகேஷனே இருக்கும். அவன் சாப்பிட்டானான்னு கேளு, அம்மா அப்பா எங்கம்மா, அப்பா கிட்டது கொடுத்துருமா, அந்த மாதிரி தான் வந்து பேசிப்பாங்க. ஸோ அது மாதிரி அப்பா வந்து அந்த ஸ்ட்ரிக்டான அப்பா வந்து எவ்வளோ தான் அந்த பையனை வந்து அடித்தாலும் மிதித்தாலும் சரி, அந்த பையன் வளர வளர அந்த அப்பா மேலே இருக்கிற லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். அவர் எங்களை வஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை கட்டை எடுத்து 2 அடி அடித்தாலும் பரவாயில்ல, நாங்கள் மாற்ற முடியாதுங்க. அதே மாதிரி தான் வந்து ஏகே வந்து அவரோட ஃபேன்ஸ் கிளப்பை கலைச்சாலும் சரி, என்னை வந்து தலைன்னு கூப்பிடாது ஏகேன்னு கூப்பிடுன்னு சொன்னாலும் சரி, கடவுளே அஜித்தேன் கத்தாத அப்படின்னு சொன்னாலும் சரி, அவர் மேலே இருக்கிற அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. அதே மாதிரி வந்து அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேன், அந்த ரேசிங்கில் அந்த இன்டர்வியூலாம் கொடுக்கும்போதே ஹார்ட் ஃபெல்ட்டாக வந்து ஃபேன்ஸ்க்காக அவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கேர் பண்ணுறாருங்கிறது கண் கூட பார்க்க முடிஞ்சது. ஸோ ஒரு யூனிக்கான பாண்டிங் தான் வந்து பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் எனக்கு வந்து ஒரு ஃபாலோவர் இருக்கார், பில்லா பாலாஜின்னு ஏகே ஃபேன் ஒருத்தர். அவர் வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு வந்து ஒரு போஸ்ட் அனுப்பிட்டே இருப்பார். என்னென்னா அவங்க ஊரில் வந்து இந்த பில்லா ஸ்டார் ரசிகர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு போஸ்டர் ஏகேக்காக ஒட்டிகிட்டே இருப்பாங்க. அதாவது அப்டேட் வரப்போகுதுன்னா அதுக்கு ஒரு போஸ்டர், அப்டேட் வருதுன்னா ஒரு போஸ்டர், அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஒரு போஸ்டர்னு அந்த மனுஷன் மேலே இவ்வளோ லவ்வா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் வச்சுருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்குது அந்த பாண்டிங். ஒரு யூனிக் பாண்டிங் தான் ஏகேஎன் ஃபேன்ஸுக்கு. அண்டு அதுக்கப்புறமா வந்து இந்த இதுக்கப்புறம் குட் பேட் அக்லி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 படம் வந்து ஆக்ஷன் த்ரில்லராக ஆகிடுச்சு. துணிவும் இந்த விடாமுயற்சியும் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ஒரு ஃபேன் பாயோட ஒரு மரணமாக ஸ்ட்ரீட் வந்து ஏப்ரலில் வெயிட் பண்ணிருக்கு. ஸோ 2025 ஏகே ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ லெட்ஸ் என்ஜாய். விடாமுயற்சி படம் பார்த்துட்டு நம்ம இன்னும் நிறையா ரிவ்யூவில் பேசலாம். நான் வந்து கோயம்புத்தூர் எப்பிக்கில் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் அந்த விஷுவல்ஸோடு பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்கும். ஸோ இன்னும் நம்ம ரிவ்யூவில் நிறையா பேசலாம். ஸோ இதான் இன்றைக்கான வீடியோ. நான் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் பாய்.